மூணார் இது கேட்டதும் உங்களுக்கு என்ன தோணுது? ஒருவேளை 3 ஆறு இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு மூணாறுன்னு சிம்பிளா பேர் வச்சிருப்பாங்கன்னு தோணுதா? அதெல்லாம் நினைச்சிங்க. உண்மையாவே அதாங்க, 3 ஆறு சேர்றதுனால தான் இந்த இடத்துக்கு மூணாறுன்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த 3 ஆறு என்னென்னா முத்திரப்புழா, நல்ல தண்ணி அண்ட் குண்டலி. அப்பார்ட் ஃப்ரம் நல்ல தண்ணி, மற்ற 2 ஆறுக்கும் இவ்வளோ கஷ்டமா பேர் வச்சுட்டு அது ஓடுற மூணாருக்கே ஒரு சிம்பிளா பேர் வச்சாலும் தெரியல. பட் அதெல்லாம் என்னென்ன, மூணாறுன்றதே ஒரு எமோஷன் தானேங்க. அடுத்து எல்லாருக்கும் தோன்ற ஒரு முக்கியமான கேள்வி, மூணார் தமிழ்நாட்டில் இருக்கா கேரளாவில் இருக்கா? 100% தமிழ்நாட்டில் இல்லை, கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் தான் இந்த மூணார் அமைஞ்சிருக்கு. மூணாருக்கு தமிழ்நாட்டில் இருந்து 2 வழியாக போகலாம். ஒன்று தேனி போடிமெட்டு கேப் ரோடு வழியாக மூணாருக்கு போகலாம். இன்னொரு ரூட்டில் உடுமலைப்பேட்டை மறையூர் வழியாக மூணாருக்கு போகலாம். இந்த 2 ரூட் மட்டும் இல்லாமல் இன்னொரு தடை செய்யப்பட்ட ரூட்டும் இருக்கு. அந்த ரூட்டோட பேரு எஸ்கேப் ரூட். அந்த ரூட்டை பற்றி இந்த வீடியோவோட இடையில நான் ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சவுத் தமிழ்நாட்டில் இருக்கவங்க ப்ரிடாமினன்ட்லி தேனி ரூட்டை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சென்ட்ரல் அண்ட் நார்த் தமிழ்நாட்டில் இருக்கவங்க உடுமலைப்பேட்டை ரூட்டை யூஸ் பண்ணுவாங்க. நீங்க தேனி போடிமெட்டு வழியா வரீங்க அப்படின்னா உங்களால வழியில ஏகப்பட்ட டீ எஸ்டேட்டை பார்க்க முடியும். அண்ட் ரோட் சைட்லயே சின்ன கனால் வாட்டர் ஃபால்ஸும் என்ஜாய் பண்ண முடியும். இதுவே நீங்கள் உடுமலைப்பேட்டை வழியாக வரீங்கன்னா உங்களால் இன்னும் நிறையவே பார்க்க முடியும். லைக் தூவானம் வாட்டர் ஃபால்ஸ், சின்னார் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, அங்கே உங்களால் எலிஃபென்ட் கிராசிங்கும் பார்க்கலாம். லக்கம் வாட்டர் ஃபால்ஸ், அங்கே உங்களால் குளிக்கவும் முடியும். அது இல்லாமல் இன்னும் நிறைய டீ எஸ்டேட்ஸையும் வழியில் உங்களால் பார்க்க முடியும். மூணாரை மொத்தமாக சுற்றி பார்க்க உங்களுக்கு 4லேருந்து 5 நாள் தாராளமாக தேவைப்படும். ஆனால் இந்த வீடியோ இல்லாமல் அவ்வளோ பெருசாக பார்க்க போகிறல, ஜஸ்ட் 2 days and 1 night ஐட்னரி தான் இந்த வீடியோ இல்லாமல் பார்க்க போகிறோம். சவுத் இந்தியாவில் மூணார், ஊட்டி, கொடைக்கானல், கூர்க்கு மாதிரி ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹில் ஸ்டேஷன். ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு தேவையானது எல்லாமே நம்ம மூணார்ல இருக்குன்னு அடிச்சு சொல்லலாம். ஏன்னா இங்க ஃபால்ஸ், லேக், போட்டிங், சஃபாரி, வியூ பாயிண்ட், ரெசார்ட்ஸ்ல ஏகப்பட்டது இருக்கு. அதனால தான் நம்ம மூணார் சீசன் டைம்ல வேற லெவல் க்ரௌடா இருக்கும். வெல்கம் டு 7th வீடியோ ஆஃப் தி டிராவல் புக் சீரிஸ். நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த டிராவல் புக் சீரிஸ் வீடியோஸை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ரூட்டை சூஸ் பண்ணாலும் காலையில் 5 o'clock போலவே தேனிக்கோ இல்லை உடுமலைப்பேட்டுக்கோ வரா மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஒரு 3 to 4 hours வழியில் இருக்க இடங்கள்லாம் பார்த்துட்டு காலையில் 11-11:30 போல் மூணாரில் உங்கள் ரூமில் செக்இன் பண்ண முடியும். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டு கீப்ட்டு முடிச்சுட்டு மத்தியானம் போல நம்ம ஸ்டார்ட் பண்ணி போக போகிற இடம் மூணார் டாப் ஸ்டேஷன் ரூட். இந்த ரோட் வெறும் 30 to 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்க ஒரு அழகான ரோடு. ஆனால் இந்த ரோடுக்குள்ளேயே உங்களால் ஏகப்பட்ட இடத்த பார்க்க முடியும். இந்த ரூட்ல நாம முதல்ல பார்க்க போற இடம் டீ எஸ்டேட் பேக்ரவுண்டோட இருக்கிற போட்டோ பாயிண்ட் தான். இந்த இடம் போட்டோ ஷூட்க்கும் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே அழகா இருக்கும். அடுத்து நாம போக போறது ஒரு பிரைவேட்டான இடம் தான். அந்த இடத்தோட பேரு கேரமல்கிரி எலிஃபென்ட் பார்க். இந்த இடம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த இடத்துல உங்களால எலிஃபென்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ண முடியும். அதாவது எலிஃபென்ட்ஸை தொடலாம், மேலே ஏறலாம், அது கூட விளையாடலாம், அதுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு எல்லாமே இங்க பண்ண முடியும். பெரும்பாலும் யானைகளை காட்டு பகுதியிலேயே பார்த்து பழக்கப்பட்ட எங்களுக்கு இந்த இடம் பெருசா இன்ட்ரெஸ்ட் தரல. ஆனா குழந்தைகளுக்கும் யானைகளை பெருமிளவுல பார்க்காதவங்களுக்கும் இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். இங்க யானைகளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம போனது பக்கத்துலேயே இருந்த கேரமல்கிரி பொட்டானிக்கல் கார்டனுக்கு தான். எல்லா பொட்டானிக்கல் கார்டன் மாதிரியோ இங்கேயும் ஏகப்பட்ட வெரைட்டியான செடி கொடிகளை பிளான் பண்ணி அதை ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கிருந்து அடுத்ததான் நம்ம போனது மாட்டுப்பட்டி டேமுக்கு தான். இந்த டேம் ஒரு கனெக்டிங் ரோடுன்னே சொல்லலாம். இந்த டேமை கிராஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த இடத்துக்கே போக முடியும். இந்த டேம்ல ஆல்மோஸ்ட் 365 நாளும் தண்ணி இருந்துட்டே இருக்கும். அதனால இந்த இடத்த நீங்க கிராஸ் பண்ணும்போது இங்க இருந்து பாக்குற வியூ வேற லெவல்ல இருக்கும். இது நம்ம பக்கத்திலேயே ஒரு எக்கோ பாயிண்டும் இருக்கு. அண்ட் அதுவும் போட்டோ ஷூட்க்கு ரொம்பவே அழகான இடம். டேமை தாண்டி கொஞ்ச தூரம் போனதும் அடுத்ததா வர்றது மூணார் போட்டிங் யார்டு. இதுவும் ஒரு பிரைவேட்டான போட்டிங் யார்ட் தான். அண்ட் இங்க உங்களால ஸ்பீட் போட் மாதிரியான வெரைட்டியான போட்ஸை ட்ரை பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்க நல்லா அட்வென்ச்சரஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
பண்ணலாம். போட்டிங்கை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம போக போற இடம் புல்மேடு. புல்மேடுன்னு பேர் கேள்விப்பட்டோன்னே இது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டு, இங்கே இறங்கி நல்லா சில் பண்ணலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இது ஒரு எலிஃபென்ட் கிராசிங் பாயிண்ட். இந்த இடத்துல பெரும்பாலான நேரத்தில் உங்களால் யானைகளை பார்க்க முடியும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் யானைகளை டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. பெரும்பாலான நேரத்தில் யானைகள் இங்கே கூட்டமாக தான் இருக்கும். அண்ட் உங்ககிட்ட இருந்து யானைகளை காப்பாற்றவும் யானைகிட்ட இருந்து உங்களை காப்பாற்றவும் ரேஞ்சர்ஸ் அங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க. ரேஞ்சர்ஸ் இருக்காங்கிற தைரியத்தில் தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்கள் போயிருந்த சமயத்தில் எங்கள் கூட ஒரு கேங் வந்திருந்தாங்க. பக்கத்தில் பஸ்ஸில் அவங்க கத்தி கூப்பாடு போட்டு அந்த யானைகள் மொத்தமாக துரத்தி விட்டுட்டாங்க. ஊர் பேர் தெரியாத ஒருத்தங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கத்தனா உங்களுக்கு எப்படி கோவம் வருமோ அதே மாதிரி தான் அந்த யானைகளுக்கும் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரியான தவறை பண்ணாதீங்க. யானைங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்ததாக போனது குண்டலா டேமுக்கு. இந்த டேமுமே ஒரு ரோட் கிராசிங் டேம் தான். அண்ட் தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது இந்த டேம் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது கீழே தண்ணி பாஸ் ஆகி போகிறதுமே உங்களுக்கு பார்க்க முடியும். ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்க டேமில் பெரும்பாலான டைம் தண்ணியே இருக்காது. சில சமயம் தண்ணி இருந்ததுனாலும் நம்மளை மேலே விட மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல பெரும்பாலான டேமில் உங்களால் அந்த டேம் மேலே ரோட் போட்டிருப்பாங்க. அதில் உங்களோட வெஹிக்கல்லையே போய் மேலிருந்து அந்த தண்ணி விழுற வியூவையே பார்க்க முடியும். இந்த ரூட்ல அடுத்ததான் நம்ம போன இடம் டாப் ஸ்டேஷன். இந்த டாப் ஸ்டேஷன்ல இருந்து உங்களால் மீசப்புலி மலையையும் கொழுக்கு மலையையும் பார்க்க முடியும். டாப் ஸ்டேஷன் ஒன்றும் இல்லை, பிரிட்டிஷர்ஸ் காலத்தில் இங்கே 3 ஸ்டேஷன் இருந்தது. ஒன்று டாப் ஸ்டேஷன், இன்னொன்று மிடில் ஸ்டேஷன் அண்ட் இன்னொன்று பாட்டம் ஸ்டேஷன். பாட்டம் ஸ்டேஷன் குரங்கணியில் தான் இருந்து. இங்கே எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பெரிய பெரிய மரங்கள் இங்கே விளையிற டீனு எல்லாத்தையும் டாப் ஸ்டேஷன்ல இருந்து கீழே இருக்க குரங்கணிக்கு இங்க இருந்த கேபிள் கார் மூலமாக தான் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு நேச்சுரல் கலாமிட்டியால இந்த ரோப் கார் சேவை கட்டானதுனால இதை இப்போ யூஸ் பண்றது இல்லை. இங்க இருந்து குரங்கணிக்கு வேற லெவல் ட்ரெக்கிங் ரூட்டும் ஒன்று இருக்கு. ஆனா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி குரங்கணியில் ஏற்பட்ட தீ விபத்துனால இந்த இடத்துல யாரையும் அலோவ் பண்றது இல்லை. நீங்க இந்த ரெஸ்ட்ரிக்டடான ட்ரெக்கிங் ரூட்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா களி தின்றதுக்கும் கம்பி என்றதுக்கும் ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. டாப் ஸ்டேஷன்ல இருந்து அடுத்ததை நம்ம போக போற இடம் வட்டவடா. இந்த வட்டவடால தான் நான் சொன்னேன் லொக்கேட் ஆயிருக்கு. மூணாறுல இருந்து கொடைக்கானல் போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ரூட்னா அது இந்த எஸ்கேப் ரூட் தான். வெறும் 30-35 கிலோமீட்டர் தூரத்திலேயே உங்களால மூணாறுல இருந்து கொடைக்கானல் ரீச் பண்ண முடியும். இந்த ரூட்டை பிரிட்டிஷ் பீரியட்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த ரூட் ஃபுல்லி ரெஸ்ட்ரிக்டட். இந்த ரூட்டோட பாதி இடம் தமிழ்நாட்டிலையும் பாதி இடம் கேரளாலையும் இருக்கு. அந்த ரெண்டுமே ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள வருது. கேரளால வர ரிசர்வ் ஃபாரஸ்டோட பேரு பாம்பாடும் சோலை. அண்ட் இங்க தான் வட்டவடா லொக்கேட் ஆயிருக்கு. இங்க உங்களால ஒரு 3 கிலோமீட்டர் ஜீப் சஃபாரியும் ட்ரக்கிங் பண்ண முடியும். இந்த எஸ்கேப் ரூட் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐகான்லயும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதோட நம்ம டே 1ல பார்க்க போற ஸ்பாட்ஸ் ஓவர். அண்ட் நம்ம ஈவினிங் 6 o'clock உள்ள கிளம்புனா ஈவினிங் 7-7:30 நம்ம மூணாறுல இருக்க ரெசார்ட்டை ரீச் பண்ணிடலாம். டே 2வை நம்ம ஜீப் சஃபாரியோட ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஜீப் சஃபாரியில நம்ம முதல்ல பார்க்க போற இடம் ரிப்பல் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸில் உங்களை குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இங்கேருந்து வியூ வேறு லெவலில் இருக்கும். இந்த ஃபால்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ஃபால்ஸ்க்கு மேலே ஒரு ஜிப்லைன் இருக்கும். ஸோ இந்த ஜிப்லைன் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸை கிராஸ் பண்ணி போவீங்க. அந்த பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஃபால்ஸ் வந்து அடுத்ததாக நம்ம போக போகிறது பொன்முடி டேம் வியூ பாயிண்ட்டுக்கு தான். இந்த வியூ பாயிண்ட் போகிற வழியில் ஒரு அழகான ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒரு அயன் பிரிட்ஜும் கூட. இந்த பிரிட்ஜில் அட் அ டைமில் ஒரே ஒரு ஜீப் மட்டும்தான் போக முடியும். அண்ட் அதில் போகிற எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல ஒரு அழகான எக்கோ பாயிண்ட்டும் இருக்குது. அண்ட் எக்கோ பாயிண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கத்துனீங்கன்னா நீங்கள் கத்துறது உங்களுக்கு எக்கோவாக திருப்பி கேட்கும். இந்த எக்கோ பாயிண்ட்டும் ஃபோட்டோ ஷூட்க்கு வேறு லெவலான இடம் தான். இதோட நம்மளோட டே 2 மூணார் ட்ரிப் ஓவர். நீங்கள் உங்களோட இடத்துக்கு ரிட்டர்ன் ஆயிடலாம். பட் இவ்வளோ தான் மூணாராக கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. இன்னும் சில டேஸ் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது. அது என்னென்ன லிஸ்ட் பண்ணுறேன், அதையுமே நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ஆனைமுடி வியூ பாயிண்ட் பார்க்கலாம், எரவிக்குளம் நேஷனல் பார்க் போகலாம், மணாலி டீ எஸ்டேட், ஆனக்குளம்ல இருக்க 33 ஃபால்ஸ், ஆட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ், கொத்தமேடு வியூ பாயிண்ட், சின்ன கனால் ஃபால்ஸ், பைசன் வேலி, வளரா வாட்டர் ஃபால்ஸ்னு எல்லாமே பார்க்கலாம். இப்போ நீங்கள் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த மேட்டருக்கு வருவோம். பட்ஜெட்.
இந்த 2 days ட்ரிப்புக்கு உங்களுக்கு ஸ்டே, ஜீப்பு, ஃபுட்டு எல்லாமே சேர்த்து அப்ராக்சிமேட்டாக 3500 4500 ருபீஸ் வரைக்கும் செலவாகும் நீங்கள் கேங்காக வந்தீங்கன்னா. ரூம்ஸை இங்கே நீங்கள் டேரெக்டாக வந்து புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா booking.com, மேக் மை ட்ரிப் மாதிரியான வெப்சைட்லேயும் நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். எங்களை கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரீ புக் பண்ணி இங்கே வர்றது தான் நல்லதுன்னு சொல்லுவோம். ஜீப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் ஜீப்பை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே நிறைய பார்க்க முடியும். நீங்கள் அங்கேயே எடுத்துக்கலாம். இல்லை கூகுளில் மூணார் ஜீப்ஸ்னு போட்டிங்கன்னா நிறைய கான்டாக்ட்ஸ் வரும். நீங்கள் அது மூலமாகவும் புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டே, ஃபுட்டு, ஜீப்புன்னு தனித்தனியாக தேடாமல் இது மொத்த பேக்கேஜுமா யாராவது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி மூணாரில் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஃபுல் பேக்கேஜஸ் பண்ணுற சில பேரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அவங்கள செக் பண்ணி பாருங்கள். அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. இதோட நாம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி வேற எந்த இடத்தோட டிராவல் புக் சீரிஸ் வேணும்னாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்கள் கண்டிப்பாக அதையும் போட ட்ரை பண்ணுறோம். இந்த சம்மருக்கு மூணார் போகிற பிளானில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நன்றி.